பனை மரங்களை வெட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம். பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் என தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்று தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். நீர்நிலைகளின் காவலன் என்று அழைக்கப்படும் பனை மரங்களை வெட்டுவதை தவிர்க்கவும், செங்கல் சூளைகளின் எரிபொருளாக பனை மரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அரசு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என தமிழக சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பனை மரங்களை பாதுகாக்க தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பனை மரங்களை வேரோடு வெட்டி விற்பதை தடுக்கவும், செங்கல் சூளைகளில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் அரசு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயமாக்கப்படும். இதற்காக மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு, அதேபோல் தோட்டக்கலை உதவி இயக்குநர் தலைமையில் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படும். இந்த குழுக்கள் கிராமம் தோறும் சென்று அங்குள்ள பனை மரங்களின் எண்ணிக்கையை பதிவிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.